என்னடா வண்டி உருட்டிட்டு போயிட்டு இருக்க, நல்லா ஃபாஸ்டா போடா. என்ன ரம்யா என்ன பார்த்து இப்படி சொல்லிட்ட? இப்ப எப்படி ஓட்டுறேன் பாரு. சார் ஏற்கனவே நாங்க 3 பேர் போறோம் சார். இதுல நீங்களும் ஏறிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? சார் இடம் இல்ல சார், உங்களையும் கூட்டி போக முடியாது சார். சம்பத் சும்மா இரு, எதையாவது உளறிட்டு இருக்காது. நீ இறங்குடி. ஏண்டா ட்ரிபிள்ஸ் போறியன்னு வண்டி நிப்பாட்டினா என்னைய கிண்டல் பண்றியா? சார் நான் சீரியஸா தான் சார் சொன்னேன். 4 பேர் எப்படி சார் போக முடியும்? டிராபிக் போலீஸ் நீங்க, இது கூட உங்களுக்கு தெரியாதா? ஷூ சார், அவன் அப்படிதான் சார் பேசுவான், நீங்க எதுவும் கண்டுக்காதீங்க சார். என்னது போலீஸ் கிட்டே அவன் அப்படிதான் பேசுவான்னு திமிரா சொல்றியா? ஐயோ கடவுளே, இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியலையே. 3 பேரும் ஹெல்மெட் போடாம எங்கடா போறீங்க? சார் நாங்க அவசரமா தியேட்டருக்கு போறோம் சார். அவசரமா தியேட்டருக்கா? என்ன ஆபரேஷன் தியேட்டருக்கு அவசரமா போற? ஐயோ இது ஏன் டயலாக் ஆச்சே? டேய் கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேண்டா. சாரி சார், ட்ரிபிள்ஸ் வந்தது தப்பு தான் சார். ரொம்ப அர்ஜென்ட்டான வேலை சார், அதுக்கு தான் சார் போயிட்டு இருக்கோம். அப்படி என்ன அர்ஜென்ட் வேலை? இல்ல நாங்க இங்க ஒரு இடத்தை தேடி வந்தோம் சார். பானு கதை விடுறீங்களா? முதல்ல ஃபைனை கட்டுங்க. சார் ஐயா கிட்ட வா. சார் 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 சாவி சார் ஒரு நிமிஷம் சார். சார் 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 ஃபைனை கட்டிட்டு போங்க, இல்ல நாளைக்கு கோர்ட்டுக்கு வந்து ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. சார் கோர்ட்டுக்கெல்லாம் வந்தா எங்க அப்பா தூக்கி போட்டு மிதிப்பார் சார். யாரு என்னையவா? உங்க அப்பா என்ன லூசா போலீஸ் மேல கை வைக்க? சார் உங்களை இல்ல சார், என்ன அடிப்பார் சார். ட்ரிபிள்ஸ், அதுவும் 2 பொண்ணுங்களோட. உன்னெல்லாம் அப்ப 2 பசங்களோட போனா தப்பு இல்லையா சார்? ஐயோ சம்பத், உன்னோட வாய் இருக்கே, கொஞ்ச நேரம் சும்மா தான் இரேண்டா. ஃபைனை கட்டு. சார் சத்தியமா காசு இல்ல சார். அப்ப வண்டியை நீ கோர்ட்ல இருந்து எடுத்துக்க. சார் ட்ரிபிள்ஸா வர ட்ரிபிள்ஸ், அதுலயும் போலீஸை நக்கல் வேற பண்ற. இன்சூரன்ஸ் ஆர்சி புக் எல்லாத்தையும் காட்டு. முதல்ல லைசென்ஸா காட்டுறா. லைசென்ஸா? அப்படின்னா? டேய் லைசென்ஸ்னா டிரைவிங் லைசென்ஸ்டா. ஓ லைசென்ஸா? பயத்துல அதுவா வளருது ரம்யா. சார் நாங்க 3 பேரும் ஒல்லியா தானே இருக்கோம், டபுள்ஸ்ன்னு நினைச்சுக்குங்க சார். நாங்க யாருக்கும் சொல்ல மாட்டோம். ஏண்டா? நீ என்ன ஒல்லியாவா இருக்க? நல்லா குண்டா தானே இருக்க. ஃபைனை கட்டுறா, இல்லைன்னா நாளைக்கு வந்து வண்டி எடுத்துக்க. சார் ரம்யா என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு, உன்கிட்ட 100 ரூபா இருக்கா? என்கிட்ட பைசாவே இல்லையேடா. இரு அனு. அனு எங்கடா? ஐயோ அனு அனு எங்க ஃப்ரெண்ட் எங்க இருந்தா பாத்தீங்களா? ஃபைனை கட்டுங்கன்னு அப்பையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் எங்கன்னு ஏங்கிட்ட கேட்டுட்டு இருக்கியா? சார் நாங்க ஃபைனை கட்டுறோம், இப்போ எங்க கிட்ட காசு இல்ல சார். ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து கட்டிடுறோம் சார். ஐயோ எங்க அப்பா என்ன தூக்கி போட்டு மிதிப்பாரு. டேய் முதல்ல அனுவை தேடுவோம் வா. யோ செல்வராஜ், வண்டி ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வாயா. ஹலோ சார். மீரா,
இவன் எங்க போனானே தெரியலையே. சொல்லாம கொள்ளாம அவ எங்கேயோ போயிட்டா பாருடா. இங்கதான் எங்கேயாவது ஃபேக்டரி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருப்பா. சரி நீ வா பாக்கலாம். டேய் இப்படியே எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கிறது? பேசாம நம்ம சூர்யா சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? சூர்யா சார்க்கா? அவர் ஏதாவது திட்டினாருன்னா? இல்ல ரம்யா, அவருக்கு தான் பழைய ஃபேக்டரி எங்க இருக்குன்னு தெரியும். நமக்கு தான் சரியா தெரியல. ஒருவேளை அணு அங்க போயிருந்தானா நம்மளும் இவ்வளவு நேரம் தேடிட்டோம். நம்ம அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது. அவர் திட்டினாலும் பரவாயில்ல ரம்யா. இரு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். ஹலோ. வாட்? இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? அது இங்க நாங்க ஏய் குடு. சார் நாங்க உங்க பழைய ஃபேக்டரியை தேடி தான் வந்தோம். அப்ப நாங்க ட்ரிபிள்ஸ் வந்ததுனால போலீஸ்காரங்க நிறுத்திட்டாங்க சார். போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே அனு எங்க போனான்னு தெரியல சார். எக்ஸாக்ட்டா இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க ராயப்பேட்டையில இருக்க பழைய ஓடியன் தியேட்டர் பக்கத்துல இருக்கோம் சார். அனு எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சார் அனு அதான் நான் சொன்னல, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. சம்பத் நம்மள போக சொல்றாரா? அவரே பாத்துக்கிறாராமா. ஆனா அனு இல்லாம எப்படிடா வீட்டுக்கு போறது? வரும்போது 3 பேரா வந்தோம். இப்ப அவளை விட்டுட்டு போனா வீட்டுல போய் என்னடா பதில் சொல்றது? அதான் சூர்யா சார் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அவ வந்துடுவா, நாம போலாம். ஆனா பைக்கை தான் போலீஸ்காரங்க சீஸ் பண்ணிட்டாங்களே. எங்க அப்பா கேட்ட என்ன சொல்றது? வீட்டுல என்கிட்ட பணம் இருக்கு. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பணத்தை எடுத்துட்டு வந்து ஃபைன் கட்டினதுக்கு அப்புறமா பைக் எடுத்துட்டு போலாம். அதுக்குள்ள அனுவும் வீட்டுக்கு வந்துருவா. வா நம்ம போலாம். சரி வா போலாம். எங்க வந்து சேரணுமோ அங்கே வந்து சேர்ந்துட்ட மகளே. நீ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனி உன் காலை பின்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஆத்தா பாத்துக்குவா. ஒவ்வொரு அடியா எடுத்து வை மகளே. நீ போக வேண்டிய வழிய உன் வாசனையே காட்டி கொடுக்குமா? உன் நினைப்பு என்ன சொல்லுதோ அதே வழியில நட. தொடர்ந்து நடந்து போ. உன் நினைவு உன்னை வரவேற்க காத்து இருக்குது மகளே. நீங்களா?
வாயை திறந்து சொல்ல. இந்த பூவை இங்க கொண்டு வந்து வச்சது யாரு? அந்த பூவை வச்சது நான் தான் சார். இனிமே இது ரிப்பீட் ஆக கூடாது. Am I clear? இந்த இடம், இந்த மரம்லாம் நான் ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்கேன். நீங்க இந்த மரத்துல சாஞ்சு நின்று என்ன கூப்பிடுற மாதிரியே தெரியுது சார். பக்கத்துல வந்தா உங்களை காணும். அது எப்படி சார்? ஒருவேளை அது கனவா இல்ல பிரம்மையா? நீங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். Pick up the call, Pankaj. Pick up. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? முதல்ல இங்கிருந்து போ. அவன் வர்றதுக்குள்ள இங்க இருந்து ஓடிடு. இல்லன்னா நீ என்ன மாதிரி பைத்தியமாயிருவ. என்ன முறைக்கிற? அந்த பக்கம் போனா புலி, இந்த பக்கம் போனா சிங்கம். நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்க போறியா? நானும் அப்படித்தான் முழிக்கிறேன். அவன் இங்கதான் இருக்கிறான். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவனை மீறி யாரு எதுவும் செய்ய முடியாது. போயிரு, போயிரு. முதல்ல நான் சொல்றத கேளு. இது எதுவுமே வேண்டாம். போயிரு, அப்படியே போயிரு. எல்லாத்தையும் விட்டுட்டு போயிரு. போயிரு சொல்லல. போ, போய் சொல்லல. போடு, போடு, போயிரு. அப்படியே போயிரு. அப்படியே போட்டு போயிரு. இந்த பக்கம் வந்துடுறாங்க. போயிரு.
ஓடு. குயிக் பங்கஜ், இமிடியேட்டா ஹாஸ்பிடலுக்கு போ. வெறும் மயக்கம் தான். 5 நிமிஷத்துல சரியாயிடுவா. நீ ஒன்னும் பயப்படாத. எல்லாத்துலயும் இவளுக்கு அவசரம். ஒன்னும் ஆகாது சூர்யா, டென்ஷன் ஆகாத. இதுக்கு நீயும் ஒரு காரணம். எலக்ட்ரிக் ஃபென்சிங் போடுன்னு படிச்சு சொன்னேன். அப்படி போட்டிருந்தா இவ உள்ள போயிருப்பாளா? அப்படி நான் ஃபென்சிங் போட்டிருந்தா இவங்களுக்கு ஷாக் அடிச்சிருக்கும். பரவாயில்லையா? வளராத பங்கஜ், வெளியாட்களே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இவ நம்மள ஒருத்தி. இவளே போயிருக்கா, அதுவும் எனக்கு தெரியாமலையே. இதுக்கு என்ன சொல்ற நீ? நான் என்ன சொல்றது சூர்யா, நீ தான் சொல்லணும். அவசரம் அவசரம் அவசரம், எல்லாத்துலயும் அவசரம். அதுதான் இவளோட பெரிய பிரச்சனையே. இந்த ஃபேக்டரியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளவு கியூரியாசிட்டி இவளுக்கு. நோ வெரி. நானும் எத்தனையோ தடவை சொன்னேன், அவசரப்படாத, நானே உனக்கு எல்லாத்தையும் சொல்றேன். நான் என்ன சொன்னாலும் இந்த விஷயத்துல இவளுக்கு என் மேல நம்பிக்கையே வரல. பங்கஜ், இவளுக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாதுடா. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸோட ஹெட் இல்ல, அதான் பொறுப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. நக்கல் பண்றதுக்கு உனக்கு நேரம் காலமே கிடையாதா? நக்கல் இல்ல சூர்யா, நீ டென்ஷன் பண்ணிக்காதன்னு சொல்ல வந்த. பயப்படாத சூர்யா, உயிருக்குலாம் ஆபத்து ஒண்ணும் இல்ல. சின்ன ஷாக் ஏதாவது இருந்திருக்கும், அதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. நீ என்னைக்காவது மயக்கம் போட்டு விழுந்திருக்கியா? அது என்ன இன்னொருத்தங்க மயக்கம் போட்டு விழுந்தா மட்டும் ரொம்ப சாதாரணமா பேசுறது? அடுத்தவங்க தானே, நமக்கு என்னங்கிற இலக்காரம். பாவம் அனு, எவ்வளவு சோர்ந்து போயிட்டா பாரு. சின்ன ஷாக்கு, மயக்கம் ஓகே, வேற ஏதாவது நடந்திருந்தா? சொன்னா கேளு, இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் வேணாம். வீட்டுல டிராப் பண்ண அவங்களே பார்த்துப்பாங்க. நாம இவங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள இவளே எந்திரிச்சிருவா பாரு. சரி, இவ சித்திக்கு ஃபோன் பண்ணு. அவங்க நர்ஸ் தானே, அவங்க பார்த்துப்பாங்க. என்னது? பங்கஜன் சாரா? பூர்ணியா? ஹலோ ஹலோ, விட்டு விட்டு கேக்குது சார். ஆமா, பூர்ணி வீட்ல தான் இருக்கா. என்னது, பேஷண்டோட வரீங்களா? சரிங்க சார், சொல்லிடுறேன். யாரு பேஷண்ட்? எதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகாம எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரீங்க? எது, அனுவா? சார் சரிங்க சார். சரி சார், பூர்ணி வீட்ல தான் இருக்கா, வாங்க. பூர்ணி, பங்கஜன் சார் தான் போனு. எனக்கு சரியாவே எதுவுமே காதுல விழல. முதல்ல ஏதோ பேஷண்ட கூட்டிட்டு வரேன்னாங்க, அதுக்கப்புறம் இப்ப ஏதோ அணுவை கூட்டிட்டு வரேங்கறாங்க. என்னாச்சுக்கா? திரும்பவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? ஐயோ, என்னடி சொல்ற? பயப்படாதக்கா, இங்க தானே வரேன்னு சொல்லிருக்காங்க, வரட்டும். பயப்படுற அளவுக்கு ஒண்ணும் இருக்காது. அப்படியே இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போவாங்க, வீட்டுக்கா கூட்டிட்டு வருவாங்க. வரட்டும், என்னன்னு பேசிக்கலாம். அவர் பேசுறதெல்லாம் பாதி வேற கேட்கவே மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குது. அம்மா மகமாயி, என் பொண்ணை காப்பாத்துமா.